ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீபகதன்னோந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகளும் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். செப்டம்பர் மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசி, இந்த மிதுன ராசிக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பூமிகாரகன் 6-11 கூறியவன் எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை ஏற்படுத்துகிறார். ஆக வம்பு வழக்குகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய, பூமி இடம் சொத்துக்கள் வம்பு வழக்குகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும்.
அதே நேரத்தில் சட்டத்துறை நீதித்துறை இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வழக்குகள்லாம் வெற்றி அடையும். எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை. புரிஞ்சுட்டீங்களா? எதிரியும் அதாவது நண்பனாகக்கூடிய நிலை, எதிரியும் நண்பனாகக்கூடிய நிலை. ஆக எத்தனை எதிரிகள் இருந்தால் வெற்றி வரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. சொத்துக்கள் பெறுகின்ற அமைப்பு. 2 வருமானங்கள், 2 விதமான வருமானங்கள் ஏற்படுகின்றது. கண்டிப்பாக ஒரு பூமியை, ஒரு சொத்துக்களை பெறக்கூடிய யோகம். இடம், வீடு, வாசல், சொத்துக்களை, 2 சொத்துக்கள், 2 தொழில்கள், 2 வருமானங்கள், 2 சொத்துக்களை பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக மிதுன ராசிக்கு உண்டு. மிதுன ராசியை பொறுத்தளவு வாழ்க்கையில் ஒரு மன தொய்வே ஏற்படாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கலாம். மன தொய்வு என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கலகலப்பான ஒரு மனிதர். ஆகவே உங்களுடைய பரிகாரமே கலகலப்பாக இருப்பதுதான். கலை இழந்து போனால் காசு பணம் வராது. கலையோடு இருங்கள், காசு பணம் கொட்டும் உங்களுக்கு. புரியுதா? கலகலப்பாக இருங்கள், காசு பணம் கலகலகல என்று கொட்டும். கலை இழந்து விட்டீர்கள் என்றால் காசு பணம் மறைந்துவிடும். இதுதான் உங்களுடைய ரகசியம். ஆக இப்போ உங்களுடைய தனஸ்தானத்தில் அற்புதமாக குரு பகவான் வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் சொத்துக்களையும் சுகங்களையும் அள்ளித் தருகின்ற இடத்தில் வலிமையோடு இருக்கிறார். அடுத்து 3ஆம் இடத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய இடத்தில் அரசியலில் மிகப்பெரிய சாதனை புரிகின்ற இடத்தில் சூரியன் வலிமையோடு இருக்கிறார். அதே 4ஆம் இடம், 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம். அதே நேரத்தில் நல்ல வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஸ்தானம், மக்கள் ஆதரவு ஏற்படுகின்ற ஸ்தானம், வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஸ்தானம், நினைத்த மாதிரி கல்வி அடையக்கூடிய ஸ்தானம், ஒரு நல்ல வீடு. எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு கார்னர் வீடு அமையும். ஒரு பூங்கா அருகில் வீடு, ஒரு கார்னர் வீடு, தெரு கார்னர் அல்லது பூங்கா, இல்லை கோயில் அருகில், இப்படிப்பட்ட இடங்களில் உங்களுக்கு வீடு அமைந்தால் யோகமாக இருக்கும். ஆக இப்போது உங்களுக்கு ஒரு சொத்து அமையப் போகின்றது, ஒரு சொந்த வீடு ஒன்று அமையப் போகின்றது. கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் பக்கத்திலோ, ஒரு பூங்கா பக்கத்திலோ, அல்லது ஒரு ஏரிக்கரை பக்கத்திலோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும், சொந்த வீடு அமையும். உங்கள் தொழில் பல மடங்கு உயரும். 2 தொழில், 2 வருமானங்கள் நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் சுக்கிரன், செல்வ ராஜயோக செல்வ கிரகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை செல்வத்தை வழங்கக்கூடிய இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். துலா ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆக உங்கள் பிள்ளையுடைய கல்வி, உங்கள் பிள்ளைகளுக்கு பதவி, புத்திர வம்ச விருத்தி அடையக்கூடியது, வம்ச சொத்துக்களை அடையக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக இது ஒரு பொதுவான பலன். இதெல்லாம் உண்மையிலே ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் என்னை பொறுத்தளவு நான் என்ன உத்தரவாதம் கொடுக்குறேன், திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய யோகத்தை படைத்தவர் பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரம்மன் தான் உங்களை படைத்திருக்கிறார். பிரம்மனால் படைக்கப்பட்டதான் உங்களுடைய ஜாதக பலன்கள். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுதான் உண்மை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எங்களை பொறுத்தளவு குழப்பமே இல்லாம நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பலன் சொல்வது எங்களுடைய கடமை. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கிறது தான் உண்மை.